ஹாய் கைஸ், நம்ம இந்த இடையில பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 38ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கு யுன்சென் கிட்ட அவனை பற்றி நீங்கள் இனிமேலும் கவலைப்பட வேணாம், அவனால் கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல 5 கிரேட் கிளானில் ஒன்னால ஜியோ கிளானோட யங் மாஸ்டரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஒரு ஆளே இல்லை. நீ சொல்ற இந்தியனுக்கும் அவனுக்குமான 3 இயர் அக்ரிமெண்ட்டை பத்தி அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இந்தியனு இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்படியே வெளியே மறைஞ்சிருந்து நம்மளை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்க, கு 3 இயர்ஸ் அக்ரிமெண்டா, அவன் கண்டிப்பா வரமாட்டான். ஜியோயன்லாம் ஒரு ஆளே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப அவன் கிளானே அவனை விரட்டி அடிச்சிருச்சு. இந்தியனுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க, இதுக்கு மேல அவன் வருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, சாதாரணமா யோசிக்க கூடாது, நம்ம அவன் கிளானுக்கு சொந்தமான 61 இடத்தை அழிச்சிருக்கோம், 160 பேரை கொண்டு இருக்கோம், இப்போ கோவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம இந்தியன் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாஸ்டர், நான் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை ஒன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். அவன் கிடைச்ச உடனே கண்டிப்பா அவனையும் அவன் அப்பாவோட சேர்த்து லாக் பண்ணிடலாம். ஓல்டு மாஸ்டரும் அவர் சொன்னதெல்லாம் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, ஜியோ ஃபேமிலியோட ஃபைட் ஸ்கில் மென்ஷன் உண்மையிலேயே அழிஞ்சு போயிருந்துச்சா, அங்கிருந்து ஒரு ஸ்கில் கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் உண்மைதான், அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், என் மைண்ட் ஃபுல்லா எப்போதுமே மெடிசன் பத்தி மட்டும்தான் யோசிக்கும். நான் உன்னை சந்தேகப்படுறதா நினைச்சுக்காத, ஃபைட் ஸ்கில்லுக்கு மெடிசன் ஒன்றும் எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லை. இந்தியனை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நலன் கிளானோட ட்ரெஸரி மொத்தமும் உனக்கு தான் நான் சொந்தம். அதுக்கப்புறமா அவங்களோட சீக்ரெட் மெடிசன் டெக்னிக் எல்லாத்தையும் நீயும் கத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இந்தியன் கண்ணிலேருந்து டக்குன்னு தண்ணியே வந்துடுது. நம்ம நம்பிட்டு இருந்த ஒரு ஆமையை நமக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. காட்ஸுக்கு தெரியாம மறைஞ்சு அவங்க அப்படியே செல்லுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணு அவங்களாலே நம்ப முடியல. நம்ம ஜியோ சான் அங்க மாட்டிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்களா என்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே லாக்அப் குள்ளேயும் வந்துடுறாங்க. என்னாச்சு, உங்களை யார் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ல ஒருத்தர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க எல்லாரும் இந்நேரம் அவங்க கல்டிவேஷன்ல இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க ரொம்பவே நல்லவங்களும் கூட. நீங்க ஏதாவது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்களா? எல்லா கிளான்லயும் சோலாலோட ஆளுங்க இருக்குது, அவங்க கூட கூட்டு வச்சுட்டு க்ளோட் மிஸ்டும் ஸ்டார் பவிலியனும் அவங்கள ஸ்பை பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் அப்படியே அவங்க கிட்ட சொல்ல, அவங்களால அதை நம்பவே முடியல. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, என் மாஸ்டர் ரொம்பவே நல்லவரு, அவரு கண்டிப்பா சோலால் கூட சேர்ந்திருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்ல, இது எல்லாமே எனக்கு தேவைதான் என்றேன். உன் தாத்தா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம அன்னைக்கே கு கிட்ட சொல்லி அனுப்புனாரு. நான் மட்டும் அப்ப கோவப்பட்டு தப்பான முடிவு எடுக்காம இருந்திருந்தேன்னா கல்யாணம் சபை வரைக்கும் வந்திருக்காது. நம்ம 2 கிளானும் எதிரிங்களும் ஆயிருக்க மாட்டோம். என் கிளான்ல இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவைதான். சின்ன பசங்க தப்பு பண்ணலாம், ஆனா பெரியவங்களும் பவர்ஃபுல்லானவங்களும் தப்பு பண்ணும் போது அதோட விளைவும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, ஏன் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினை அவுக்க ட்ரை பண்ண, அந்த பக்கமா காட்ஸ் வர சவுண்ட் கேக்குது. உடனே அவங்க அப்படியே போய் மறைஞ்சிக்கிறாங்க. நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீ உன்னை காப்பாத்திக்கோ. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜியோன் சீக்கிரமாவே 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக இங்க வருவான். நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை என் கிட்ட சொல்லுங்க, நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல, யங் ஜெனரேஷன் நீங்களே உங்க முடிவை எடுங்க என்றேன். உன் தாத்தா உன்கிட்ட உங்க கிளானோட ஏன்சியன் ஜேட கொடுத்தாரா? அவங்களும் லைட்டா தயக்கத்தோட ஆமா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் யாரு கைக்கும் கிடைச்சிடாம பாத்துக்க, இது ஒரு வார்னிங்க கூட எடுத்துட்டு ஜாக்கிரதையா இரு. ஜியோ சுனரோட அப்பா அப்படியே தனியா உட்காந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் அப்படியே ஹீல் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு, அப்பா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கிட்ட வர, அவருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. நீ என்ன உன் சின்ன வயசுல பண்ண சேட்டை எல்லாத்தையும் இப்பயும் பண்ணிட்டு இருக்க, இப்ப இந்த கிளானே உனக்கு சொந்தம், நீ டிராகன் மதர், நீ போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு வரலாமா? அட போங்கப்பா, டிராகன் மதர்னு சொல்லி அவனுங்க எதையுமே சாப்பிட விட மாட்டானுங்க. டேபிள்ல விதவிதமான ஒயின் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கானுங்க, ஆனா குடிக்க விட மாட்டானுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் கேட்டா அதை கூட கொஞ்சோண்டு தான் தராங்க. இவ்வளவு ஏன் அரிக்குதுன்னு சொரிய கூட விட மாட்டானுங்க. நான் ஒரு டிராகன் மதருக்கான கெத்தோட இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க, அதான் நாங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க அப்பாவும் அதான் சொல்றாரு, நீ என்ன உன்னை ஒன்னும் சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்கியா, உனக்குன்னு இப்ப நிறைய பொறுப்பெல்லாம் இருக்கு, நீ நிறைய முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு அவர் சொல்ல, உண்மைதான்ப்பா, டிராகன் மதர் 3 டிராகன் மாஸ்டர்ஸையும் கொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஆனா நான் தான் மனசு
கேட்காம அவங்கள தண்டர் ஐலாண்ட்ல விட சொல்லிட்டேன். நான் இன்னும் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கிளானை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலான் இருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சீக்கிரமாவே டைலர் டெசர்ட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு அவங்க சொல்ல அவர் அப்படியே லைட்டா சீரியஸ் ஆயிடுறாரு. நீ ஜியோயானுக்காக தானே அங்க போகணும்னு சொல்ற, நான் கூட ஜியோ சேனை பார்க்க போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரு தானே இவ்வளவு காலமா என் இடத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு இருந்தாரு. ஜியோ சுனர் அப்படியே குசியா போயிடுறாங்க. ஐ ஜாலி, அப்பா நிஜமாவா சொல்றீங்க, நம்ம எப்போ ஜியோ கிளானுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஜியோ சுனர் ரொம்ப எக்ஸைட் ஆகாத, நான் மட்டும் தான் அங்க போலான் இருக்கேன். நீ தான் நம்ம கிளானோட பேக் போன். நீ இல்லாத நேரத்துல திரும்பவும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை யார் சமாளிக்கிறது? அதுவும் இல்லாம ஜியோ ஃபேமிலியே இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஜியோயான் என்ன நடந்தாலும் என்ன கண்டிப்பா காப்பாத்துவான்னு சொல்லியிருக்கான். சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சுனர். இங்க நடந்த பிரச்சனையில நீ எத்தனை வாட்டி சாக பார்த்திருப்ப. அவனும் உனக்காக வந்தானா? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது. நம்ம ஹீரோயின் அவர் மேல கோச்சிக்கிட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸையும் திரும்ப எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த கேக் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சோகமா அவங்க இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜியோயான், நீ இல்லாம இந்த டெலிசியஸான கேக்க கூட என்னால சாப்பிட முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க முன்னாடி வந்து ரொமான்ஸ் பண்ணவன்னு பார்த்தா ஏதோ ஒரு திருட்டு பையன் அப்படியே பாஞ்சு வந்து அவங்க கூட ஆக்சன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்படியே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. பார்த்தா மேல இருந்து உணர்த்தணும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்றானுங்க. ஆனா அவங்களோட எல்லா முஸ்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஜியோ சுனர் ஒருத்தன் கிட்ட இருந்த ஸ்வாட வாங்கி அப்படியே உணர்த்தன் கையை கட் பண்ண அவனுங்க ரெண்டு பேருமே அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு இது யார் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க எண்டினும் யூனியனும் சமய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் பிராக்டிஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர்ல இருக்கிற மாதிரி காமிச்சதோட எண்டின் மாஸ்டர் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உன்னை இவ்வளவு காலமா நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னமோ ஒரே ஒரு விஷயம் தான், நீ யாரையும் நம்ப மாட்டேன், உன்னையும் சேர்த்துதான் அப்படின்னு எண்டின் சொல்ல யூனியன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் உன் அங்கிளை சோலால் கிட்ட ஒப்படைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டோட நைட்டா யூன்சேன் அவன் ஆளுங்களோட நம்ம ஜியோ சேன் இருக்கிற இடத்துக்கு வராரு. உள்ள வந்த உடனே அவன் ஆளுங்க எல்லாரையும் அப்படியே அங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டு அவன் முன்னாடி கைதியா தொங்கிட்டு இருந்த நம்ம ஜியோ சேனுக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அவன் அப்படியே உட்கார. எனக்கு ஒண்ணுதான் புரியல, நீ ஏற்கனவே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன், 5 கிளானுக்கும் ஹெட்டாவும் இருக்க. இந்த ஃபைட் குயிக் கான்டினென்ட்ல உனக்குன்னு அளவு கடந்த புகழும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. ஹூ மிங்சன் எதை கொடுத்து உன்னை வாங்கினா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஈசல் இருக்குல்ல ஈசல், அதெல்லாம் ஒரு சம்மருக்கு மட்டும்தான் வாழுமா, அதை கூப்பிட்டு விண்டர்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பனிலாம் பெய்ய நீ சொன்னா அது நம்புமா? அதே மாதிரிதான் நீயும், நான் சொல்ற எதையும் நீ நம்ப மாட்ட. நீ ஏன் இந்த பூச்சிக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண கூடாது? கண்டிப்பா சொல்ற, உன்னை ரிலீஸும் பண்ணி விட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த நிலைமையில என்னால உனக்கு என்ன பண்ண முடியும்? உன் கிளானுக்கு சொந்தமான ஏன்சியன் ஜெட் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துரு. அவர் அப்படியே சாக்காயிறாரு. அது இதுக்காக நீ கேக்குற, சொன்னா நீ நம்ப மாட்ட. இப்ப இருக்கிற நம்ம பர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம யாராலையுமே ஹியூமன்ஸனை தோக்கடிக்க முடியாது. நம்ம 5 கிளானோட ஏன்சியன் ஜெடியும் சேர்த்தா ஃபைட் கார்டோட கல்லறையை நம்மளால திறக்க முடியும். அதுக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் மூலமா நம்மளால இன்னொரு ஒரு ஃபைட் கார்டையும் உருவாக்க முடியும். ஹியூமன்ஸனை தோக்கடிச்சு குயிக் கான்டினென்ட்டை நம்ம மீட்டெடுத்துடலாம். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டீனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு தங்கத்துல செலவச்சு ஃபைட் குயிக் கான்டினென்ட்டை சேர்ந்த யாருமே உன்னை மறக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீ சொல்ற எதுவும் நடக்க போறது இல்ல. உன் முட்டாள்தனமான ஐடியாவை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. உண்மையிலேயே ஹூ மின்சன் உன்னை வேலைக்கு வாங்கலன்னா அவன் உன்னை பைத்தியமாக்கி வேலை வாங்கிட்டு இருக்கான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்ல ஃபேன்லவே இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். யூன்சேன் அவனுக்கு அப்படியே மரியாதை செலுத்த அவனும் அவனோட ஆளுங்களும் அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. அவன் இங்க எல்லா இடத்துலயும் ஆள் அனுப்பி நாங்க அவனை தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா எண்டினோட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை முடிக்கிறதுக்காக அவன் இங்க வருவான். அப்ப நாங்க அவனை பிடிச்சி கொடுத்துடுறோம் அப்படின்னு அவர் சொல்ல ஜியோ சேனை மயக்கி அவன் ஆளுங்க அவர் அப்படியே டெட் பாடி மாதிரி தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அவன் இதையும் நோட் பண்ணிடுறான். அவன் உன் ஸ்டூடெண்டா? ஆமா ஆமா, அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், தெரியாம பண்ணிட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்லவும் அவன் ஆளுங்களும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அவன் யார சொல்லிட்டு போறாங்கதே இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம எண்டின் செயல மறைஞ்சிருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஓல்டு மாஸ்டர் வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முன்னாடி வர, உனக்கு ரொம்பவும் தைரியம் தான், இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள அவர இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு. என்ன கேட்க போற, நீங்க என்ன கொன்னுடுவீங்களா? உன்னை என் கிளானுக்கு கூட்டு வந்து உன்னைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்து உன்னை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கனா அது எல்லாம் உன்னை கொல்றதுக்காகவா? கூஹியை நீ கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா க்ளவுட் மிஸ்டோட லீடர் பதவியை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லா கல்டிவேஷன்லயும் ரெஸ்ட்
எடுக்கிறதுலயும் செலவு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் போய் எப்படி உன்னை கொல்லுவேன்? என் தாத்தா இது எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே யோசிச்சிருந்துருக்கணும். அப்ப நீங்க எப்போதுமே நம்ம 2 கிளானையும் ஒண்ணு சேர்க்கறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, உன் தாத்தா எப்பவோ இதை பத்தி யோசிச்சுட்டாரு என்றேன். சோலால் கூட சண்டை போட்டுட்டு திரும்ப வந்தப்ப நம்மள நிறைய பேர் இறந்துட்டாங்க. பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ்லாம் திரும்ப வந்ததுல இருந்து உச்சக்கட்ட பயத்துல இருந்தாங்க. எனக்கு வேற வயசாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதான் உன் தாத்தா உன்னை இங்க அனுப்பி வச்சாரு. உன் மூலியமா நான் எப்ப சாக போறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல உங்க கிளானுக்கு இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி உன்னையே க்ளவுட் நிஸ்டோட லீடர் ஆக்கலான்னு அவரு நினைச்சாரு. ஆனா இதுல சோகம் என்னன்னா, எனக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான் அப்படின்னு அவரு சொல்ல, இப்ப அவன் உயிரோட இருந்தாலும் அவனால அவன் பிளான் படி எதையுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நீ இன்னமும் வீக்கா தான் இருக்க என்றினால அவரு சொல்ற எதையுமே நம்ப முடியல. அப்பனா நீங்க எல்லாரும் சோலாலுக்காக வேலை பார்க்குறீங்களா? ஆனா அவங்க எல்லாரும் ரொம்பவே கெட்டவங்க அப்படின்னு அவங்க சொல்ல, கெட்டவங்களா? யார் சொன்னா? சோலால்னா கெட்டவங்க, ஈவில் பவர்ஸ். ஃபைட் கார்ட்னா நல்லவன், நியாயமானவன். ஹிஸ்டரி எப்பயுமே ஜெயிக்கிறவங்களால தான் எழுதப்படும் என்றேன். ஃபைட் கார்டும் ஹூமிங்சனும் சேர்ந்துதான் இந்த ஃபைட் குயிக் கான்டினென்ட்டையே உருவாக்குனாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன தகராறு. அதுக்கு போய் ஃபைட் கார்டு ஹூமிங்சனை அடைச்சு வச்சுட்டாரு. இப்ப இந்த சீல் உடைஞ்சி அவரு வெளியே வந்துட்டாரு. அவர் உருவாக்கின உலகத்தை திரும்பவும் அவருக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களை எதிர்த்து போராடணும். இப்ப இருக்கிற உன்னோட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்னோட பவர்ஸை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம குயிக் கான்டினென்ட்ல இருக்கிற யாரோட பவர்ஸை வச்சுட்டும் அவனை தோக்கடிக்க முடியாது? அதுக்கு பதிலா அவனுக்கு விசுவாசமா அவன் கூடயே இருந்துட்டா நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம்ல. அதான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். நான் மட்டும் இல்ல, உன் கிளான்லயும் பல பேர் அவனுக்காக வேலை பார்க்கறாங்க. உண்மையை புரிஞ்சுக்க என்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ண நம்ம என்றேன் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. இந்த பையில இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே சாக்கா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு கூகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா? பரவாயில்ல, நீ உன் கிளானுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறியா? நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். சோலாலால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். உங்க கிளானுக்கு சொந்தமான அந்த ஜேடை என்கிட்ட கொடுத்துரு. அவங்க அப்படியே சாக்கை எந்திரிச்சிடுறாங்க. இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, அப்புறம் ஓ இஷ்டம், ஜெயில இருந்தா நீ யோசிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். டிராகன் ஐலாண்ட்ல இருந்த நம்ம ஜியோசூனர் இப்ப அரசவையை கூட்டிடுறாங்க. நம்ம கிளான்ல இன்னமும் சோலாலுக்கு வேலை பார்க்கிற யாரோ மிச்சம் இருக்காங்க. கிளான்குள்ள வெளியனே எல்லா இடத்துலயும் தேடுங்க. பேலஸ கூட விட்டு வைக்காதீங்க. சந்தேகத்துக்கு இடமா யாராவது வெப்பன்ஸோட இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க தேர்ட் அங்கிள் அப்படியே முன்னாடி வந்து அவங்களால நம்மளால பிடிக்க முடியாது சூனர். அவங்க எல்லாரும் ஷேடோஸ் மாதிரி, நம்ம வெளிச்சம். நம்மள பார்த்தாலே அவங்க மறைஞ்சிருவாங்க. இவன் பேச்சே சரியில்லையே. சரி, ஃபோர்த் அங்கிள் எங்க? அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா அவரை பார்க்க போக கையில கட்டோட அவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. யாரோ வர சோன் கேட்டு அவர் அப்படியே ஒரு கையை மறைச்சு வச்சுக்க, ஜியோசூனர் உள்ள வந்த உடனே உங்களுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உடம்பு சரியில்லை. அவங்க அப்படியே செயல இருந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாக்குறாங்க. இதெல்லாம் வெட்டு கயத்துக்கு யூஸ் பண்ற ஹெர்பல்ஸ் ஆச்சு. அங்கிள், நேத்து நைட் பொறுப்பே இல்லாம நீங்க யாரு கூட சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கையை பார்க்க, தம்பி மாட்டிக்கிறாரே, அப்ப நேத்து நைட் நீங்க தான் என்ன அட்டாக் பண்ணிருக்கீங்க. கார்ட்ஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல, தேர்ட் அங்கிள், ஜியோசூனர் நீ பண்றது அநியாயம். என்ன இருந்தாலும் அவர் நம்ம கிளானை சேர்ந்தவரு. நீ கொஞ்சம் பொறுப்பா டிராகன் மதரா யோசிச்சு பாரு. நான் அவரை அரெஸ்ட் பண்ணலனா டிராகன் மதராவே இருக்க முடியாது. ஃபோர்த் அங்கிளும் நல்ல ஒரு மாதிரி விடுங்க, அவ முடிவுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்ல, காட்ஸும் அவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து வெளியே கூட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா இப்ப இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு? ஃபோர்த் அங்கிளோட பையன் சோனால் கூட சேர்ந்து வேலை பார்த்ததா சொல்லி அப்பாவை சோனர் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போக, அவர் அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்கிறாரு. அப்படியே எபிசோட் 38 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஐலாண்ட் பிரச்சனைக்கு எப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்க்க வர போறாங்க. எண்டினோட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண நம்ம ஹீரோ வருவாரா? வர இடத்துல அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.